ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து இப்போ வந்து 12வது பார்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாடலும் 12வது மாடல். இந்த மாடல்ல மொத்தம் ரெண்டு சம் தான் இருக்கு. சரிங்களா? 2 சம்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் A மற்றும் B ஆகிய 2 வங்கிகளில் தனித்தனியாக வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஸோ நார்மலா 2 வங்கியில டெபாசிட் பண்றாங்க. மொத வங்கியில இன்ட்ரெஸ்ட் கூடவும் அடுத்த வங்கியில இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் கொடுத்திருக்காங்க உள்ளது. ஒருவர் தனது முதலீட்டு தொகையை முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார். இதுல கூட இருக்க கிவன்லாம் அந்த அரை வருஷம் 1 வருஷம் அப்படிங்கறத நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான். ஜஸ்ட் ரெண்டுலயுமே ஒண்ணு கூட வட்டி இருக்கு, ஒண்ணு குறையா வட்டி இருக்கு. இருக்கக்கூடிய காசை ரெண்டுலயுமே நமக்கு வந்து மாத்தி மாத்தி பகிர்ந்துக்கிறாரு. அப்படி பகிரும்போது ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே சமமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ரெண்டுமே சமமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தென் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கறதான் given. ஆப்ஷன் மறுபடியும் பெர்சன்டேஜ்ல தான் இதுல தான் கொடுத்திருக்கா, ரேஷியோல தான் கொடுத்திருக்கா. 5:2, 2:5, 4:5, 5:4 இப்படிதான் given கொடுத்திருக்கான். அதாவது ஒரு வங்கியோட பிரின்சிபல் வந்து இப்போ உதாரணத்துக்கு 50% கொடுக்குறான், இவன் 40% கொடுக்குறான்னு வச்சுப்போம். சரியா? 50% இந்த ஃபர்ஸ்ட் A வங்கி கொடுக்குறான், B வங்கி வந்து 40% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறான்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இவங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா, இவங்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா இதுல டெபாசிட் பண்றது இதுல டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வேரி ஆகலாம், ஆனா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து சமமா இருக்கணும் அப்படிங்கறதான் given கொடுத்திருக்கான். சரிங்களா? அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். இதுல எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்? 5, 7, 2. இப்போ உதாரணத்துக்கு இதுல இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கிறோமா? 5, 4, 5, 4 அதுல வகுப்படக்கூடிய நம்பர் மாதிரியே கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா 50, 40 அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஷன் பார்க்கணும் ஈஸியா சொல்ல முடியும். 5, 4 அப்படின்னா ரிவர்ஸ்ல இருக்கக்கூடியதுதான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கக்கூடியவங்க நமக்கு டெபாசிட் பண்ண வேண்டியது கம்மியா டெபாசிட் பண்ணாலே போதும். இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கவங்க கிட்ட டெபாசிட் பண்றது அதிகமா டெபாசிட் பண்ணணும். அப்படிதான் 2 இடத்துலயுமே சமமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்ப இது ஆன்சர் மென்ஷன் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாமா? இப்ப 100 ரூபாங்கிறது வேண்டாம். இப்ப இந்த 4 ஆப்ஷன் இந்த கிவனவே நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இப்போ 40 ரூபாய் 50 ரூபாங்கிறத கிவனா வச்சுக்கலாமா? இவங்கிட்ட 90 ரூபாய் இருக்கு அப்படின்னா 40 ரூபாய் 50 ரூபாய். ஏன்னா 5 நாள் இருக்குல்ல, இந்த 90 ரூபாய் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இவன் வந்து 40 ரூபாய் இங்கேயும் இங்க வந்து 50 ரூபாய் டெபாசிட் பண்றான் அப்படின்னு மனசுல வச்சுக்கிறோம். இப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சமமா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ 40 ரூபாய்க்கு 50% பார்த்தோம்னா அதுல பாதினா 20 ரூபாய் கிடைச்சிடும். கரெக்ட் தானே? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 20 கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம பார்க்க போறோம் 50 ரூபாய்க்கு 40% எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 50 ரூபாய்க்கு 40% நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே 20 ரூபாய் கிடைச்சிருக்கு. 50 ரூபாய்க்கு 40% அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் என்ன எப்படி சொல்றேன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு 40% அப்படின்னா 40. கரெக்ட் தானே? 100 ரூபாய்க்கு 40% 40, 50 ரூபாய்க்கு 40% அதுல பாதி 20. அப்ப ரெண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே சமமா இருக்கா? இதத்தான் நமக்கு கிவன்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்டோட வேரியேஷன் இருக்கும். 5, 4 விகிதத்துல எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சுன்னா 4, 5 விகிதத்துல தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த சம்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இதோட அடுத்த சம் நீங்க பாருங்க, நீங்க ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. நார்மலான ஒண்ணுதான். சரிங்களா? அதே சம் தான். இது இல்ல, இந்த சம் வேண்டாம். அடுத்த ஃபார்மேட்டே சொல்றேன். இதுல கூட இன்னொரு சம்ம நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்றேன். அது மூலமா நீங்க எடுத்து மத்த சம் பாத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சம் டிரைவ் பண்றேன். ஆண்டிற்கு 10% தனிவட்டி வீதத்தில் A என்பவர் B என்பவருக்கு ரூபாய் 3500 கடனாக அளிக்கிறார். ஏன்னு ஒருத்தன் B அப்படிங்கிறவனுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்ப்பா? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3500 ரூபாயை கடனா கொடுக்கிறார். அதே தொகையை இந்த B அப்படிங்கிறவன் C அப்படிங்கிறவன் 11.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கடனா கொடுக்கிறான். சரிங்களா? B என்பவர் 11.5% தனிவட்டி வீதத்தில் C என்பவருக்கு கடனாக அளிக்கிறார் எனில் 3 ஆண்டுகளில் B அடையக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கறதா கொஸ்டின். இப்போ பிரின்சிபல் ஒண்ணுதான். இவங்கிட்ட கொடுக்கிறப்போ வருஷத்துக்கு 10னா 3 வருஷத்துக்கு 30% கிட்ட இவன் வாங்குவான். கரெக்ட் தானே? அதாவது இவனுக்கு கட்டுவான். பட் இவனுக்கு எவ்வளவு கட்டுறான் தெரியுமா? அதே காஸ்ட் தான். ஆனா 11.5ங்கிறது 1 வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு 30, இங்க ஒரு 4.5, 34.5% C வந்து D க்கு கட்டுவான். இவனுக்கு 34.5% கட்டுவான், இவனுக்கு 30% கட்டிட்டு போயிடுவான். அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 4.5% அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட்.
மீதி இருக்கக்கூடிய 4.5% அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட். கரெக்ட் தானே? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த 4.5%ங்கிற ப்ராஃபிட்டை வச்சுதான் சம் இருக்கு. இப்ப கிவன் பாருங்களேன், ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காரு, 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 154.50, 155.50, தென் 156.50, 157.50. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். இப்போ இந்த கிவன்ல இருந்து நம்மளால என்ன டெரைவ் பண்ண முடியும் பாருங்க. B என்பவர் 11.5% வட்டி விகிதத்தில் C என்பவர் கடனாக அளிக்கிறார் எனில் 3 ஆண்டுகளில் B அடையக்கூடிய லாபம் எவ்வளவு? சோ நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? இப்ப பாருங்க, இவன் ஒரு 10, மறுபடியும் ஒரு 10, அடுத்து ஒரு 10, இப்படி தான் கணக்கு போகுது. இவன் 11.5, 11.5, 11.5 அப்படின்னு 3 டைம் போகுது. வித்தியாசம் மட்டுமே 4.5 இருக்கு. இந்த 4.5ங்கிறது இதுல எந்த நம்பர்ல அடிபடுது அப்படிங்கறத வச்சு ஈஸியா உங்களால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அதாவது 4.5ங்கிறது எத்தனைக்கு பிரின்சிபல் காஸ்ட் பாருங்க, 3500 ரூபாய்க்கு 4.5% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப 35 45 பெருக்கி பாருங்க, இது ஒரு ஆப்ஷன் வரும். 45 35 5 25க்கு 5, பேலன்ஸ் 2, 5 20 22, 3 15க்கு 5, பேலன்ஸ் 1, 3 12 12 1 13, 5 7 5 1, 157.5, 157.5 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் சரியான பதில். ஆக்சுவலா நம்ம கிவனை நமக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்க போறோம், அதுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான் விஷயமே ஒழிய இது ஒன்றும் பெரிய வித்தியாசமான ஃபார்முலா அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஈஸியான ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப பார்த்த தெரியுது, இங்க 30 மாறும், இங்க 34.5 மாறும். இப்ப 4.5% அப்படிங்கறதா வித்தியாசம். இந்த 4.5% வித்தியாசம் தான் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, அந்த 4.5% ஒரிஜினல் காஸ்ட் 3500 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்ச போதும், அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? சரி, இதோட 12வது பார்ட் அப்படிங்கிறது ஓவர். இதோட கண்டினியூஸா அடுத்த வீடியோல 13வது பார்ட் நம்ம பார்க்கலாம். சரியா?